ஆனால் பாசுரம் எழுதியதிலே முதல்ல தொடங்கியவர் ஞானசம்பந்தர் பெருமான். அவர் பாசுரங்களை எழுதுவதற்கு தொடங்குவதற்கு மூலமாக இருந்த பெருமாட்டி காரைக்கால். 10 பாடல்களாக ஒரு பதிகம் என்ற முறையிலே பாருங்க, ஒரு தாயினுடைய குழந்தை ஒரு குழந்தையின் கையாலே ஆரம்பிக்கிறார். பெண் என்பவள் உலகை வளர்ப்பவள், உயிரை வளர்ப்பவள். ஒரு திருமண தமிழுக்கு தோற்றம் மாறிட்டார். ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் இந்த திருப்பதிகம் என்கின்ற அமைப்பு முதலில் தோன்றியது. 2 திருப்பதிகங்கள் அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். ஒன்று நட்டபாடையிலே அமைந்தது, இன்னொன்று இந்தளத்திலே அமைந்தது. அதே ஞானசம்பந்தர் அந்த திருப்பதிகத்தை பார்க்கிறார், அதே திருப்பதிகத்தை அமைக்கிறார். இது ஞானசம்பந்தர் பார்த்து அமைத்தார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் 3 ஆண்டு குழந்தையாக இருக்கிறது. எம்பெருமானுடைய திருவருளாரை பாசுரம் பாடத் தொடங்கிய பொழுதே இந்த முதல் பதிகத்தை நினைப்பூட்டுகின்ற வகையிலே அந்த பண்புரையும் அமைந்தது. காரைக்கால் அம்மையார் முதல் பதிகத்தை நட்டபாடையிலே தொடங்கிய காரணத்தினாலே அதே நட்டபாடை என்கின்ற நட்டராகத்திலே இவர்களும் தொடங்கினார். எழுச்சியான பண். சுவாமி வரவு என்கின்ற காலத்திலே பாடப்படுவது. சுவாமி திருக்கோயில் கோபுர வாசல்ல வருகிற காலத்திலே தான் அந்த கோபுர வாசலை விட்டு வெளியில வருகிற பொழுதுதான் நட்டபாடை. அதாவது உலகமெல்லாம் உய்ய வேண்டி எம்பெருமான் எழுந்தருளுகின்ற நேரத்திலே பாடப்படக்கூடியது நட்டபாடை. அப்போ திருமுறை தமிழ் தொடங்குகிற காலத்திலே எழுதியது நட்டபாடை. இது உலகமெல்லாம் உய்ய வேண்டி ஞானத்தமிழை சம்பந்தர் நமக்கு அருளுகின்ற காலத்திலே காரைக்கால் அம்மையாருடைய முதல் பதிகத்தினுடைய நட்டபாடை பண்ணை அவர் தொடங்க வேண்டும் என்று இறைவன் குறிப்பிட்டிருக்கிறார். அதனாலதான் அந்த பண்ணிலே ஆகும். ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை விரிவான பெரிய புராணத்திலேயே மிக விரிவாக சொல்லப்பட்ட வரலாறு. அதிலே இப்போ நாம் செல்லவில்லை. அவருடைய தேவார பண்டிசையை பார்த்து மாத்திரம்தான் நாம் பார்க்கிறோம். இருக்கிற குறைந்த அளவு நேரத்திலே நாம் இந்த வரலாற்றுக்குள்ளே நுழைந்தால் சிவருமானுக்கு எது பிடிக்கும், சிவருமானை சுலபமாக எப்படி பிடிக்கலாம்? நாங்கள்லாம் இப்போ குறுக்கு வழியை நாடுகிறோம். நேர்வழியாக ரொம்ப நேரம் வீடு வெற்றி எவ்வளவு சீக்கிரமாக பிடித்துக் கொள்ளும். சிவருமான பிரியத்தை சம்பாதிக்க வேண்டும். சிவபெருமான் மாணிக்கவாசகரை போல நாயன்மாருடைய பிரியத்தை சம்பாதிக்க வாழ்ந்து வருவதற்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். நாயன்மார்கள் சிவபெருமானை அவருடைய விருப்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பட்ட கஷ்டத்தை விட சிவபெருமான் இந்த அடியார்களுடைய விருப்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பட்ட கஷ்டம் ரொம்ப நான் படிக்கிறோம். பட்ட கஷ்டத்தோட அவருக்கும் கஷ்டம். சிவபெருமானுடைய பாடல்களையே இருக்கிறார். அடியார்கள் பட்ட சிரமங்கள் அது உயிரியல். ஆண்டவன் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த அடியார்களுக்காக ரொம்பவும் எத்தனை வேஷங்கள் போட்டிருக்காங்க. ஞானசம்பந்தர் பழக்கலையில் நிற்கிறாரு, அவன் மேல வருவான். இந்த குழந்தை அழகும்போது அங்க வரணும்னு சொல்லி அவனுக்கு தோன்றுகிறது. அகண்டாகாரமாக இருக்கக்கூடிய பரசிவமாகிய அந்த பெருமான் உமாதேவியோடு கூடி விடைநீர் எழுந்தருளி இந்த குழந்தையை உலகத்துக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறான். அதற்காக அவன் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் நம்ம விட இறைவன் நமக்காக சிரமப்படுகிறார்.
அதை நாம் இந்த சமய நூல்களின் மூலமாக, திருமுறை தமிழின் மூலமாக தெரிந்து கொள்ளுகிற பொழுது இவ்வளவு சிரமத்தை சிவபெருமான் எடுத்துக் கொள்ளுகிற பொழுது நாம் சும்மா இருக்கலாமா? நாம் அந்த பெருமானிடத்திலே நன்றி கேட்க வேண்டாமா என்கிற ஒரு நினைவு நமக்கு வரும். அப்படியாவது இவர்கள் வரமாட்டார்களா? இஸ்லாமத்தில் நினைச்சு பார்க்கிறார். இப்போ நமக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், சரீரி யோகஞானங்களாகிய பாதங்களிலே இருந்து சித்தாந்த உண்மையை உணர்ந்து வாசஞானம் அறப்பெற்று பசுஞானம் உண்டாகி இந்த பசுஞானமாகிய ஜீவபோதமும் அழிந்து பரிஞானத்தை பெற்று இறைவனை அடைகிறது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு சிரமம்! இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த பிறவியில எங்கேயோ சித்தாந்த சாஸ்திரம் நடக்கிறது, திருமுறை மன்றங்கள் நடக்கின்றன, ஏதோ கேட்கிறோம். இதுதான் நம்மளால செய்யக்கூடியது. உடனே அவருடைய பிரியத்தை சம்பாதிக்க வேண்டும், அவருக்கு நெருக்கமாக போய்விட வேண்டும். ஏதாவது சுலபமான ஒரு வழியை சொல்லுங்கள். நான் சொன்னா அந்த வழி சரியா வரும். இவர் என்ன பெருமானுக்கு ரொம்ப வேண்டியவரா? இவர் சொல்லுகிற குறுக்கு வழியை நம்பி போகலாமா? முடித்தானே உலகம் நினைக்கும். சரி, உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தர் மூலமாக நான் ஒரு குறுக்கு வழியை உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். உங்களுக்கு நம்பிக்கையானவர் யார்? சிவபெருமானுக்கு ரொம்ப வேண்டியவர், ரொம்ப நெருக்கமானவர். அடியார்களை எல்லாம் உங்களுக்கு தெரியும். இத்தனை அடியார்களிலேயும் சிவபெருமானுக்கு சமீபத்திலேயே இருந்து கொண்டு சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு யார்? கொண்டு வருகின்ற சாமர்த்தியம் உள்ளவர். இடத்தை சிவபெருமான் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு வருகின்றவர். ஏன் சொன்னார்? சிவபெருமானிடத்திலே போய் இந்த தேவர்கள் எல்லாம் அபயம் என்று காலிலே விழுந்தார்கள். சரணாகதி அடைந்த உடனே சிவபெருமான் என்னன்னு கேட்டார்கள். வேடிக்கையாக கேட்டார்கள். தெரியும் நடந்திருக்கிற விஷயம். ஆனால் அதுக்கு சொல்லணும், ஒரு பயம் வரணும். இந்த பயனுக்கு முன்னாலே சிவபெருமானை நினைக்காம போய் அவங்க தான் கிடத்தாங்க. அப்படியே வந்த உடனே சாப்பிடலாம்னு எண்ணிட்டு போனாங்க. அப்பொழுதுதான் சிவபெருமானுடைய ஞாபகமே வரல. நாம் சௌரியமா இருக்கிற பொழுது ஆண்டவருடைய நினைவு நமக்கு வரவே இல்லை. கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருடைய நினைவு வரும். அமுதன் கடைய போகிற பொழுது ஆண்டவனை வணங்கி ஒரு உத்தரவு பெற்றுக் கொண்டாலவா அவர்கள் போயிருக்க வேண்டும். ஆனா சுவாமி அதை பற்றி நினைக்கவே இல்லை. மைக்கடல் விடம் என்னும் வடவைத்தீயழஞ்சி கடல விஷம் என்கின்ற வடவா முகாத்தினி கடப்பட்டு விட்டது. பார்த்த உடனே பயம் உண்டாச்சவர்களுக்கு எட்ட இல்லை. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்தவர் திருமால். அவர் எட்ட இருந்துதான் கடையறதுக்கு அபிப்பிராயம் கொடுத்தவர். அங்கேயே கருப்பா போயிருந்தான். அந்த விழா அடித்தவரோட வெள்ள உடையோடு இருந்த திருமால் விஜயகேசரி வெள்ளைப்படைக்கு ஓர் நிறத்தான் என்று எழுதுவார் ஆழ்வார். நம்மாழ்வார் திருவாயூரிலே வெள்ளைப்படைக்கு ஓர் நிறத்தான் என்று சொல்வார் திருமால். வெள்ளைப்படைக்கு ஓர் நிறத்தை அப்படி இருந்த திருமால் இருந்து ஆனால் கண்டங்கற்பாக ஓடி வருகிறார்கள். சிவபெருமான் திருவடியில வந்து விழுந்தார். ஐயா, இவ்வளவு சிவபெருமானுக்கு தெரிகிறது. இவர்கள் எப்படி போனார்கள் என்பதும் எப்படி திரும்பி வந்திருக்கிறார்கள் என்பதும். ஆனால் நல்ல சொல்லுகிறார், இவர்களை பார்த்து பயப்படாதீர்கள். என்ன நடந்தது? விஷம் விஷம் கவலைப்படாது. யாராவது ஒருத்தர் போய் அதை எடுத்துக் கொண்டு வந்து போய் வரதா இருந்தா நாங்கள் இங்கேயே வந்து சரி, அதற்கு நாமே ஏற்பாடு செய்கிறோம். அவர் உள்ள போகிறார், கண்ணாடியில் பார்க்கிறார். சுந்தரா வா. அப்படி சிவபெருமான் விஷத்தை சாப்பிடுறாருன்னா விஷத்தை எடுத்துக்கொண்டு வருகிற சுந்தரர் சிவஸ்வரூபமான். அதனால்தான் அவரை தோழராக கண்ணுத்தவராக தன் அம்சமாக இருக்கக்கூடிய அவரை தோழராக கொண்டார். இவ்வளவு நெருக்கமா இருக்கிற சுந்தரர்கிட்ட கேட்டார், சிவபெருமானை அடைவதற்குரிய குறுக்கு வழி நமக்கு தெரியும். அவன் சொன்னா நம்பலாம், சிவசுப்ரமணியன் நம்பலாம். சுந்தரர் சொன்னா நம்பலாம். சுந்தரர் என்ன சொன்னார்? சிவபெருமானை அடைவதற்கு சுலபமான
ஞானசம்பந்தர் தேவாரத்தை படிங்க, அப்பர் தேவாரத்தை படிங்க. அதை திரும்ப திரும்ப சொன்னால் சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நான் சொல்லுறேன், நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவுக்கரையனும் என்று இவர்கள் சொல்லியவே சொல்லி ஏத்தூகப்பானை. நல்லிசை ஞான சம்பந்தம் நாவுக்கரையன் என்று இவர்கள் சொல்லியவே சொல்லி, இவர்கள் என்ன சொன்னார்களோ அதையே சொல்லி தன்னை தோத்திரம் செய்கின்றவர்களை மகிழ்ச்சி அடைந்து கவனிப்பானான்னு சொல்லுவோம். இதை விட நமக்கு வேற என்ன சுலபமான வழி வேணும்? நீங்க வேற கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாணிக்கவாசகர் நினைக்கிற மாதிரி சீரனின்றி நோன்பின்றி செறியே இன்றி அறிவின்றி தோலின்பாவை கூத்தாட்டாய் சுழன்று திரிகின்றேன் என்றெல்லாம் சொல்லுங்க. அதை சீரமா நோன்பா செறிவா அறிவா அது சரியா கிரியா யோகமா ஞானமா இதெல்லாம் தேடிக்கொண்டு ஓட வேண்டாம். தினந்தோறும் ஒரு ஞான சம்பந்தர் பாட்டு உண்டு, ஞாபகம் பாட்டு உண்டு. இதை ஆண்டவன் முன்னால ஒப்பிச்சு விட சொல்லிக்கொண்டே இருந்தால் ஆண்டவன் இவனை பன்னாள் அழைப்பொழியான் என்று எதிர்கொள்ளும். விடமாட்டான் போல இருக்கு. நமக்கு வேண்டியவர்கள் 2 பேருடைய தேவாரத்தையே சொல்லிட்டு இருக்காங்க, மாற்றி மாற்றி சொல்றாங்க. இவன் நான் விட முடியாது என்று இதற்கு ஞான சம்பந்தம் என்று சொன்னார். அவருக்கு நாவுக்கரசன் இந்த பெயர் என்று சொல்கிறார். இந்த பெயர் தான் இறைவனாலே அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. அதனால நீங்க அங்க போய் அப்புதியடிகள் தண்ணீர் பந்தலை பார்த்தோட சந்தேகம் வருது. இப்ப இருக்கு இங்க வைத்தார் யாருன்னு கேட்டார். நீங்க பேர் உலகத்துல யாருக்கும் இருக்கக்கூடாதா? அதை பார்த்த உடனே இவர் பேர் தான் உண்டாக்க வச்சிருக்காங்கன்னு முன்னாடி போறேன்னா இவருக்கு சிவபெருமான் வைத்த பெயர் அது முந்தைய பெயர் கிடையாது. ஞானப்பாறை உள்ள காரணத்தினாலே வந்து ஞான சம்பந்தம் என்று இவருக்கு பெயர் வந்தது. நாவுக்கரசன் உலகிலும் நாம் நயப்புற வந்துக என்று இறைவனை அவருக்கு பெயர் சொன்னார். இந்த 2 பெயரையும் தான் அங்க கையாண்டார் சுந்தரர். நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவுக்கரையனும் என்று இவர்கள் சொல்லியவே சொல்லி ஏற்றுவார். இதை விட ரொம்ப சுலபமான வழி சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது ஞானசம்பந்தருடைய தமிழை முதல் திருமுறை முதல் பாசுரம் முதல் பாடல் என்கிற முறையிலேயே அந்த ஞானசம்பந்தருடைய தமிழை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். எடுத்த எடுக்கிற அவர் பாடிய முதல் பாசுரம் அத்தனை திருமுறை பாசுரங்களுக்கும் நல்ல ஒரு தொடக்கமாக அமையும். இது குழந்தை தமிழ். பல பேர் ஞானசம்பந்தரை முருகப்பெருமானுடைய திருவதாரம் என்றே கொடுத்தார். அது சிவபெருமானுடைய பிள்ளை என்கின்ற அம்சத்தை தர வேண்டும். சிவபெருமானாலே ஞானப்பால் கொடுக்கப்பட்டவர் என்கிற காரணத்தினாலே சிவபெருமானுடைய மகனார். இதை திருமாமகனார் ஆதரினால் காசு வாசிப்புடன் பெற்றார் என்று சேர்க்கிறார். திருமாமகனார் ஆதரினார். இந்த திருமாமகன் என்கின்ற மகன் என்கின்ற உறவு முறையை வைத்துத்தான் பலர் என்ன பண்ணினார்கள், முருகப்பெருமானுடைய திருவதாரம் ஞானசம்பந்தருடைய தமிழின் தொடக்கம் அத்தனை விஷயங்களையும் விரிவாக சொல்கிறது. இறைவனுடைய சுரூப நலங்களையும் கடத்த நிலையையும் நமக்கு எடுத்துக்காட்டும். அதை ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு விளக்கி சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆனால் முதல் பாடலை பார்ப்போம். எப்படி ஆரம்பிக்கிறார்? ஏகமெல்லாம் குரலிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவிஞரும் குலதெய்வத்தை என்று சொல்வார் சிவஞானமுனிவர் அவருடைய தோத்திரம். தேயமெல்லாம் குரலிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவிஞரும் குலதெய்வம். தமிழ் வேதம் என்கின்ற விளக்கத்தை அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம்.
வேதம் எதிலே தொடங்குகிறது? பிரணவத்திலே தொடங்குகிறது. பிரணவத்துக்கு வேத மூலம் என்று வேதம். வேதத்தினுடைய வேர் பிரணவம், வேதத்தினுடைய சிரஸ் உபனிஷதம். நடுவில் இருக்கிற வரம்தான் வேதம். அதனால்தான் வேதத்தினுடைய பிரிவுகளுக்கு சாகைகள் என்று சொல்லுவோம், கிளைகள். வேத மூலமாக இருக்கிறது ஓம் என்கின்ற பிரணவம். இந்த ஓம் என்கின்ற பிரணவத்தை வைத்துத்தான் ஞானசம்பந்தருடைய திருமுறை தமிழ் நமக்கு தொடங்கும். தமிழிலே இந்த வேத மூலம் வருகிறது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக ஓகாரத்தோடு தமிழின் முதல் எழுத்தாகிய நகர ஒற்றை சேர்த்து தமிழ் என்று சொல்லுகிற பொழுது இந்த தமிழ் என்கின்ற மொழியினுடைய முதல் எழுத்து தகர ஒற்று இல்லையா? இந்த தகர ஒற்றை அந்த ஓகாரத்தோடு சேர்த்தால் வேத மூலமாகிய பிரணவத்தினுடைய முதலெழுத்தாகிய ஓகாரம், தமிழ் என்கின்ற இந்த மொழியினுடைய முதலெழுத்தாகிய தகர ஒற்றும் ரெண்டும் சேர்ந்துதான் ஓ என்பது வருகிறது. இப்பொழுது பிரணவாகாரமாக அமைந்தது இது. வேத மூலமாகிய ஓம் என்பதை சொல்லி வேதத்தை சொல்லுகிறோம். அதுபோலவே தமிழை தொடங்குகிற பொழுதும் பிரணவத்தை சொல்லித்தான் தமிழை தொடங்க வேண்டும். இதை விட இது தமிழ் வேதம் வடமொழி வேதத்துக்கு சமமாக ஒப்புயர்வற்றதாக இருக்கக்கூடியது. அந்த செந்தமிழால் மலைப்பொருளை நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுவதாக காட்டுவதற்காகத்தான் இந்த ஓகாரமாகிய பிரணவத்தையே தமிழ் திருமுறைகளுக்கு முதல் தொடக்கமாக அமைத்துக் கொண்டார். இன்னொரு செய்தி, இந்த தகரத்துக்கு இன்னொரு அர்த்தம். வேத மந்திரங்களிலேயே மிகச்சிறந்தது காயத்ரி மந்திரம். 3 பாகமாக ஒவ்வொரு பாகத்திலேயும் 8 எழுத்துக்களை உடையது காயத்ரி மந்திரம். அளப்பெரும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஜோதி சொரூபமான பரம்பொருளை நான் தியானிக்கிறேன் என்பதுதான் காயத்ரி மந்திரத்தினுடைய. அது ஜோதி சொரூபமான பரம்பொருள் என்று அது சொல்லுகிறது. அதை சூரிய வழிபாடு என்று பலர் நினைத்தார்கள். உண்மையில் அது சூரிய வழிபாடு இல்லை, சிவ வழிபாடு. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்று சொன்னார்களோ, சோதியே சுடரே சூழொளி விளக்கே கற்பனை கடந்த சோதி என்று எல்லா இடங்களிலேயும் ஜோதி சுருமாக பேரொளி பிழம்பாக விளங்குகின்றவன் சிவபெருமான். அதனால்தான் ஹரதத்தர் சோகபஞ்சகத்திலே சொல்லுகிற காலத்துல சிவபெருமானே பரத்துவமானவன் என்பதை சொல்லுகிற பொழுது பல ஆதாரங்களை சொல்லி வருகின்ற பொழுது முதல் ஆதாரமாக எதை சொன்னார்? உயர் காயத்திரிக்கு உரிப்பொருளாதல். சிவபெருமான் காயத்ரி மந்திரத்துக்கு உரிய பொருளாக இருக்கின்ற காரணத்தினாலே சிவபெருமானே முருகர் கடவுள் என்று அவர் நிர்ணயம் பண்ணுகிறார். சிவபெருமானுக்கு பரத்துவ நிர்ணயம் செய்கிற காலத்துல முதல் சான்றாக வைக்கிறது உயர் காயத்ரிக்கு உரிப்பொருளாவது. காயத்ரி மந்திரத்துக்கு உரிய பொருளாக இருக்கின்றவன் சிவபெருமான் தான். இந்த 24 எழுத்துக்களை கொண்டுதான் 24,000 ஸ்லோகங்களை எழுதினார் வால்மீகி. 1000 ஸ்லோகத்துக்கு காயத்ரியிலிருந்து ஒரு எழுத்து வரும். அந்த 1000 ஸ்லோகங்களுக்கு ஒரு எழுத்தாக நாம் படித்துக் கொண்டே போனால் அந்த எழுத்தை மாத்திரம் சேர்த்தால் அது காயத்ரி மந்திரமாக இருக்கும். இதான் வால்மீகி ராமாயணத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சிவபெரும்பொருளில் அடக்கமானது வால்மீகி ராமாயணம். காயத்ரி மந்திரம் சிவபெரும்பொருளை பற்றி கூறுவது என்று சொன்னால் சிவபெரும்பொருளை பற்றி கூறுகின்ற காயத்ரி மந்திர எழுத்துக்களுக்கு ஒரு எழுத்துக்கு 1000ஆக 24,000 உள்ள வால்மீகி ராமாயணம் சிவத்துக்குள் அடங்கி இருக்கிறது. காயத்ரி மந்திரத்தினுடைய முதல் எழுத்து தக. ஓம் தத்சவிதுவரேண்யம். அந்த தா என்பது இருக்கிறது, அதுதான் காயத்ரி மந்திரத்துக்கு முதல் எழுத்து. இதுதான் செக்ராகுமான்
எல்லையாமரை முதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை மலர் நெடுந்தமிழால் இம்மாநிலத்தோர்க்கு உரை சிறப்ப. எல்லையிலா மறை முதல் அளவுபடாத வேத முதலாகிய ஓம், அதை எல்லையிலா மறை முதல் மெய்யுடன் எடுத்த மறை முதலாகிய காயத்ரிக்கு உரிய முதல் மெய் இருக்கிறதே தகரம், அந்த தகரத்தோடு எடுக்க எழுதும் வரை. அது எழுதாமறை, இது எழுதும் வரை. இது காதாலே கேட்கக்கூடியதனாலே கேள்வியில் இருக்கு பயன். ஆனால் இது எழுதவும் முடியும், கேட்கவும். திருமொழி தமிழை தொடங்கி வைத்த ஞானசிரியராகிய சம்பந்த பெருமான் எவ்வளவு முன்னேற்பாடுகளோடு இந்த திருமொழி தமிழை சொல்லியிருக்கிறார். வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம். இந்த தேவாலயை போல் உங்களுக்கு அது தெரியவில்லையே, இது தெரியவில்லையே, நாம் அதை படிக்கவில்லையே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த வேதத்தை புரிந்து வேத சாரமாக அதைத்தான் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவதாக இருக்கிறது தான் அந்த முதல் பாசம். சமுதாயத்திலே ஒரு புரட்சியை ஏற்படும். புரட்சி முடிக்கையும் அப்படிப்பட்ட புரட்சியை மாற்ற சைவ சமயத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தமிழார். அபாரமாக இருக்கக்கூடிய 4 வேதங்களையும் கூட அத்தனையும் தமிழிலே கொண்டு வர வேண்டும். அதனாலே இது வேத சாட்சியாக இருக்கக்கூடிய நூல் இந்த தமிழ் மறை என்பதை உணர்த்துவதற்காகவே வேதத்துக்குள்ள பிரணவத்தை வைத்து தமிழை ஆரம்பிக்கிறார். இந்த வேறுபாடுகள் காட்டக்கூடாது, இன்னும் ஒன்றுதான் என்பதை நிறுவ வேண்டும் என்பதற்காக செய்த பெருமுயற்சி. அது இறைவன் திருவருளாலே அவர் திருவாயிலிருந்து வளரும் கருத்தால் பொருள்களை தொடர் சொல்வார்கள். உலகத்தில் மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதற்காக இடம் குழந்தையினுடைய கையாலை தொடுவது என்பது மேலும் மேலும் வளர்ச்சியை எடுத்து காட்டப்படும். அதனாலே முதல் திருமுறையை தொடங்கியவருடைய வாசனம் 12 திருமுறைகளாக இருந்தது. அதுக்கு முன்னால் இருந்த தமிழை நீங்கள் பார்த்தீர்களேயானால் இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். மற்றதெல்லாம் இயற்கையை பற்றி பாடுவார்கள், வள்ளல்களை அரசர்களை புகழ்ந்து பாடுவதாக இருக்கும், போர்களை பற்றி சொல்வதாக இருக்கும், அல்லது காதலை பற்றி பேசுவதாக இருக்கும். எப்படித்தான் இருக்கிறது மற்றதெல்லாம். புறநானூறு, அகநானூறு, கருத்தொகை, குறுந்தொகை என்றெல்லாம் சங்ககால இலக்கியங்களை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அந்த இலக்கியங்களிலே கடவுளை பற்றிய பாடல்கள் ரொம்ப குறைச்சி. கடவுளும் இருக்கிறார் என்கிற அளவுக்கு தான் அந்த இலக்கியங்கள். இது ஒரு 3 நூற்றாண்டுகள் பிறகு காப்பியம் தோன்றியது. சிலப்பதிகாரம், மன்னிகரை, இது மாதிரி காப்பியங்களினுடைய காலம். 11 கணக்கை போல அறம் குறைத்த நூல்கள். இவைகளை எல்லாம் நீங்க பார்த்தா செய்யுள் ஓசையோடு பாடப்படுகின்ற பாடல்கள், கவிதைகள் எல்லாம் இறைவனை சார்ந்தவையாக இறைவன் அந்த கவிதைகளில் சில இடங்களில் இருக்கிறார் என்ற அளவிலே தான் பாடல்கள். ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் ஞானசம்பந்தருடைய காலம். மகேந்திரவர்ம வல்லவனுடைய காலம் என்று அந்த காலத்தை சொல்வார். நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் சமகாலம். நாவுக்கரசர் உட்பட்டவர். ஆனால் பாடத் தொடங்கியது ஞானசம்பந்தர். இவர் ஒரு 65 ஆண்டுகளுக்கு மேலாக சமண சமயத்தில் இருந்துவிட்ட காரணத்தினாலே முன்னால கூத்தாயினவாறு விளக்கங்களில் என்ற வாசனம் பாடுகிற பொழுது அதுக்கு முன்னாலே ஞானசம்பந்தர்களை பாடியிருந்தார். இவர் பாடி தலையாத்திரை செய்து கொண்டு போகிற போதுதான் ஞானசம்பந்தரை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். அடியார்களுடைய கூட்டத்திலிருந்து அந்த செய்தி வருகிறது. இந்த காலம் போல கம்யூனிகேஷன் காலம், பேப்பர் பத்திரிகை அந்த செய்தி இதெல்லாம் இருக்குமானால் உடனுக்குடன் தெரியும்.
அடியார்கள் இங்கிருந்து அங்கு போக வேண்டும். இங்கிருந்து போக வேண்டும். ஞானசம்பந்தருடைய உடையவரை பிள்ளையார் திருவார்த்தை உறவெல்லாம் உய்ய கேட்டார். உடையவரை பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவார்த்தையை அவர் ஞானம் கொண்ட பெருநிகழ்ச்சியை பற்றி அடியார்கள் உரைப்ப கேட்டார் நாவுக்கரசர் என்று சொல்வார் செய்கிறார். ஞானசம்பந்தருடைய திருமுறை தமிழ் தொடங்கிய உடனே அதற்கு பிறகு நாவுக்கரசர் கேள்வி வாசுர தொடக்கம் என்பது ஞானசம்பந்தருக்கு முதல்ல, அதுக்கு அடுத்தபடி பாடியவர் நாவுக்கரசர். அது வரையிலையும் ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்னால வரையிலும் 600 ஆண்டுகள், கிபி 600 ஆண்டுகள் வரையிலும் இந்த தமிழ் ஏதோ இயற்கை தமிழாக இருந்தது. அரசர்களுடைய வள்ளல் தன்மையும் போர்வீரத்தையும் பேசுகிற தமிழாக இருந்தது. காதல் பாட்டுக்களை பாடுகின்ற தமிழாக இருந்தது. அதுதான் தமிழிலே முதலிடம் பெற்றது. ஞானசம்பந்தர் வந்தார், இதற்காக வந்தால் ஞானசம்பந்தர் அவதாரத்தை சொல்ல சொன்னார். திசையனத்தின் பெருமையலாம் தென் திசையை வென்றேற அசைவில் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துணை வெல்ல இசை முழுதும் மெய்யறியே இடங்கொள்ளும் நிலை பெறுக. ஞானசம்பந்தர் அவதாரம் எப்படி நிகழ்கிறது என்பதை சொல்லுகிற இடத்தில் சொல்லுகிற வார்த்தை திசையனத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்றேற. திசைகளை விட தென் திசைக்கு ஏற்றம் மிகுந்தது. இதனால இந்த ஏற்றம் மெய்ப்பொருள் உணர்ச்சியிலே தென்னாடுதான் தலை சிறந்தது. பக்தி மார்க்கத்திலே தென்னாடுதான் தலை சிறந்தது. உலகத்திலே இருக்கின்ற மெய்ப்பொருள் உணர்ச்சியை பற்றிய நூல்களை எல்லாம் ஒரு சேர சேர்த்து பார்த்தால் பாதிக்கு மேற்பட்டவை இந்தியாவில் இருக்கிறது. அதிலும் பாதிக்கு மேற்பட்டவை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. நான் சொல்ல காஞ்சிபுரம் மகா பெரியவர்கள் சொன்னதை நான் காஞ்சிபுரத்திலே 4 நாளைக்கு முன்னால் பேசுகிற பொழுது அதை நான் எடுத்து குறிப்பிட்டேன். அவருடைய வார்த்தையை அப்படி ஒரு சனாதன தர்மவாதியாக இருந்து கொண்டு ஒரு துறவியாக இருந்து ஞான செல்வராக விளங்கிய ஒருவர் சொல்வதில் இருக்கிற சத்தியம் வேற எங்கேயும் இல்லை. அது தமிழ்நாட்டினுடைய பெருமை. தமிழர்கள் தங்களுடைய உள்ளத்திலே எம்பெருமானை இறைவனை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜாக்கிரதையாக தெய்வத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே பக்தி சம்பந்தமான நூல்களும் பக்தியின் வளர்ச்சியும் தமிழ்நாட்டிலே இருப்பது போல வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் அளவுக்கு இந்தியாவிலேயும் வேற கோயில்களை பார்த்து எந்த உணர்ச்சி அவர்களை எல்லாம் தூண்டி இத்தகைய பெரிய பெரிய திருக்கோயில்களை உண்டாக்க தோன்றியது. அதுதான் பக்தியினுடைய விசித்திரம். சொன்னார் திசையனத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வென்றேற வந்தார். அசையில் செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துணை அல்ல. தேவாரத்தை படித்து திருமுறைகளை படித்து திருமுறைகளிலே தேடி எடுத்தால் அத்தனை சாஸ்திர விஷயங்களும் அதிலே கிடைக்கும். இது வேலையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் வழக்கு மற்ற மொழிகளின் வழக்குகளை எல்லாம் வென்று மேலேறுகிறது. அப்படி மேலேறும்படியாக ஞானசம்பந்தர் அவதாரம் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை இசை முழுதும் மெய்யறிவே இடங்கொள்ளும் நிறைவேறுக. பாடல் பாடுவது என்று சொன்னால் அது முழுதும் தத்துவ விஷயத்தை பற்றி தான் பேச வேண்டுமே தவிர வேறு எதற்கும் பாடல் பாடுவது கூடாது. ஞானசம்பந்தர் ஆரம்பித்து அதுக்கு பிறகு தொடர்ந்து 1000 ஆண்டுகள் தமிழிலே தெய்வத்தை பற்றி பாடும் பாடல்கள் தான் பாடப்பட்டனே தவிர வேறு பாடல்கள் கலபுராணங்கள் பிரபந்தங்கள் எல்லாம் இறைவன் சார்பாகத்தான். இசை முழுதும் இசைப்பாடல்கள் முழுவதும் மெய்யறிவே இடங்கொள்ளும் நிலைவருக. மெய்யறிவு தத்துவம், மெய்ப்பொருள் உணர்வு, அதை பற்றியே பேசுவதாக அமைய வேண்டும் என்பதுதான் ஞானசம்பந்தருடைய தமிழிலே
சம்பந்தருக்கு முன்னால் தமிழ், ஞான சம்பந்தருக்கு பின்னால் தமிழ் என்று இரண்டாக பிரிவுள்ளார். கிபி கிமு என்று பார்ப்பதை விட ஞாபி ஞாமு என்று பார்ப்போம். ஞான சம்பந்தருக்கு முன், ஞான சம்பந்தருக்கு பின் தமிழ் எப்படி இருந்தது? ஞான சம்பந்தருக்கு முன்னாலே, அதனால்தான் ஞான சம்பந்தர் பாடல்களில் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீர்களானால் அந்த தமிழை விடாமல் இந்த தமிழை அறிமுகப்படுத்துகிறார் ஞானம். அந்த தமிழை விடல, அந்த தமிழை அறிமுகப்படுத்துகிறார். இயற்கை பேசிய தமிழ் பழைய தமிழ், இயற்கை காட்சிகளுடைய அற்புதங்களை எல்லாம் பேசும் அந்த தமிழ் கலித்தொகையில் ஒரு பாட்டு ஒரு ஆடவன் தன் மனைவியை விட்டு காதலியை விட்டு பிரிந்து செல்கிறான். அப்படி பிரிந்து செல்கிற பொழுது இந்த காதலியினுடைய தோழியின் இடத்துல ஒரு விடயத்தை சொல்லுகிறான். நான் போகிற காடு எப்படிப்பட்ட காடு தெரியுமா? துடியடி கழந்தலை கலக்கிய சின்னீரை பிடியூட்டி பின்னொன்னும் களிரெனவும் உரைத்தனர். கடுமையான காட்டு வழியிலே சென்று பொருள் தேடி கொண்டு வருவதற்காக பிரிந்து செல்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்லிவிட்டு சென்றார் தெரியுமா? அந்த வழியிலே சின்ன புட்ட மாதிரி அதுல கொஞ்சம் தண்ணி தேக்கி இருக்கும், தண்ணி அதிகம் இல்லாத ஒரு காட்டு. இந்த குட்டைக்கு அருகாமையில சின்ன குட்டை, அது ஒன்று கொஞ்சம் தான் தண்ணி இருக்கிறது. அந்த தண்ணியில் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆண் யானை, ஒரு பெண் யானை, ஒரு குட்டி யானை மூன்றும் செல்லுகிறது. இப்ப ஆண் யானை முதலில் தண்ணீரை குடித்து விட்டால் ரெண்டிற்கு தண்ணீரே இருக்காது. அதனால இது முதல்ல என்ன செய்கிறதுனா, குட்டி யானை குடிக்கட்டும் என்று ரெண்டும் பார்த்துட்டு வருகிறது. குட்டி யானை சும்மா குடிக்காது, விஷமும் உள்ளதல்லவா, அது கலக்கி விடுகிறது. இருக்கிறதே குட்டை, அதுல கொஞ்சம் தண்ணி, அதை சேர் மாதிரி ஆக்கி விடுகிறது. துடியடி கலந்தலை மென்மையான தலையை உடைய அந்த சின்ன குட்டி யானை கலக்கியது, அது குடித்து கொஞ்சம் தண்ணீர் தான் இருக்கிறது. இப்பொழுது இந்த ஆண் யானை என்ன செய்கிறனா, பெண் யானையை அன்பின் சிறையை பாருங்கள். பெண் யானையை குடிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மீதி தண்ணீர் இருந்தால் அது சாப்பிடுகிறது. பிடி ஊட்டி பின்னுண்ணும் களிர். இது எதுக்காக சொல்லுறாங்க? இந்த மாதிரி இந்த வழியில் இருக்கிறதுன்னு சொன்னா, இவ்வளவு அருமையான கடுமையான காட்டு வழியில அருமையான அன்பு செறிவை நாம் பார்க்க நேரிடும். அப்படி அந்த காடு இருக்கிறது அப்படின்னாலே இவன் பார்த்த உடனே நம்முடைய மனைவி நம்மை புரிந்து வீட்டில் இருப்பாளே, இந்த யானைக்கு இருக்கிற புத்தி நமக்கு வேண்டாமா? இந்த பெண் யானைக்கு ஊற்றிவிட்டு அப்புறமல்லவா அந்த யானை குடிக்கிறது. ஆகையினாலே நம் மனைவியை பாதுகாப்பதற்காக நாம் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று போகாமல் திரும்பி வந்துள்ளான். அப்படி சொல்லி இந்த காதலிக்கு தேர்தல் சொல்லுகிறாள் அவளுடைய தோழி. அதை நான் சம்பந்தம் என்ன ஒரு கதை சொல்லுகிறேன். திருக்கல்குடி மாமலை திருப்பதிகத்திலே சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார் பாருங்க. ஒருங்கடி இறைவா என்று உம்பர்கள் ஓலமிடக் கண்டு திருங்கடம் ஆரவிடத்தை இன்னமும் துண்ணிய ஈசர்கள். கல்குடி மாமலையாரே என்று அந்த பெருமானுடைய புகழை முதல் 2 வாசகங்களிலே சொன்னார். செய்வதும் மெய்யறியே இடங்கொள்ளும் நிலை பெருக வேண்டும் அல்லவா? எம்பெருமானை சொல்லாமல் ஒரு பாட்டும் செல்லார். 2 வரிகளை இறைவனுக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். ஒருங்கு அழி நீ இறைவா எங்களுக்கெல்லாம் சேர்ந்து எங்களை காப்பாற்று இறைவா என்று உம்பர்கள் ஓரமிட கண்டு தேவர்கள் ஓரமிடுகிறார்கள். அதை பார்த்து இருங்களம் ஆற அறிய தன்னுடைய களம் ஆறும்படியாக விடத்தை
இன்னும் அமுதாக உண்ணிய ஈசன் கருணாசாகரன் என்பதை புலப்படுத்தினார். தேவர்கள் அமுதை உண்ணுவதற்காக சிவபெருமான் வெள்ளத்தை சாப்பிடுகிறார். அன்பர் எழுதினார், வைகை ஆறு கடலிலே கலப்பது இல்லை, எய்யா கடல்ல கலைக்கிறது இல்லை, அது மண்ணிலேயே மடிந்து விடுகிறது. தமிழ்நாட்டிலேயே வைகை ஆறு உண்ணுக்குத்தான் பிறமொழி சம்பந்தம் இல்லாது, ஏன்னா தமிழ்நாட்டிலேயே மடிந்து விடுகிறது. கடல்ல கலந்தா என்ன ஆகும்? கடல் எந்தெந்த நாடுகளை தொடுகிறதோ அந்த நாட்டு சம்பந்தம் எல்லாம் வையாற்றுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா வையாறு கடலோட கலக்காதனால வேறு மொழி வேறு நாடுகளுடைய சம்பந்தம் அதுக்கு இல்லை. ஏன் அப்படி இங்கே கடல் விட்டது, எல்லா ஆறுகளும் கடலில் கலக்கின்றன என்று சாஸ்திரத்தில் எழுதுகிறார்கள். இது ஓமையாக கூட சொல்கிறார். ஆறுகள் எல்லாம் கடலில் நோக்கியே செல்கின்றன, கடலில் கலக்கின்றன. அதுபோல் எல்லா சமயங்களும் ஒரு இறைவனைத்தான் சென்றடைகின்றன அப்படிங்கலாம் தத்துவமாக கூட சொல்லிவிட்டார்களே. நீங்க சொல்றத பார்த்தா வையாறு தனியா இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னா ஏன் ஓவர தெரியுங்களா? எங்கள் சிவபெருமானுக்கு வெள்ளத்தை கொடுத்தது இந்த கடல். இந்த கடலை நான் போய் விடமாட்டேன் என்று சொல்லி அது நின்று விட்டது. சிவபெருமானிடத்துல வைகையாற்றுக்கு இவ்வளவு பற்றுதலாக இருக்கிறது. வைகையாறு என்ன? கங்கை தானே. கங்கையை தான் வைகையாக வருவதற்காக குண்டோதரனுக்காக அவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நாரிகட பாதற்கு நஞ்சூட்டு பாவி என்று வாரியிடம் சேராத வைகை. நாரியிடம் பாதற்கு நஞ்சு ஊட்டு பாவி என்று வாரியிடம் சேராத வைகை. கடலவும் சேராத சிவபெருமானுக்கு விளத்தை ஊட்டிய பாவி இந்த கடல். அதுல போய் நாம் விளக்குவார் என்று அது முன்னாடியே ஒரு 16 வயதுக்கு தண்டையே இந்த வைகை மண்ணில் காவேரியாரும் கூட கடைசியில் போய் கடல்ல கலக்கிறது. கலக்கிறபடி அதுக்கு எங்க தண்ணியை விடணும்? நம்ம காவேரியை வச்சு நம்ம கலக்கிறானே தவிர கடலை கலக்கிறது இல்லை. அது கடலையே போறது இல்லை. இந்த காவேரியும் கங்கையிலிருந்து வந்ததுதான். கங்கையாருடன் சென்று காவிரியாரை வாங்கி கொண்டு என்று தொல்காப்பிய உரையில நெத்தனாக்கினீர் எழுதுகிறார். அகத்தியர் தென்னாடு நோக்கி வந்த பொழுது கங்கை நடத்திலிருந்து காவிரியாரை வாங்கி கொண்டு வந்தாராம். எதுக்காக? தென்னாட்டுக்கு போறேன்னு ஒண்ணு 2 விஷயம் எனக்கு பிரச்சனை. அகத்தியர் ஒண்ணு தண்ணி, தென்னாட்டில் தண்ணி கஷ்டம் போவார். அதனால நம்ம பாத்திரம் எடுத்துட்டு போகிறோம்ல, வெளியில போகும்போது தண்ணி பாத்திரம் எடுத்துட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கிண்டியில தண்ணி எடுத்து வந்துருக்காங்க. 2வது மொழி. தென்னாட்டுக்கு வந்து அந்த மொழி தெரியணும், அது ரொம்ப கஷ்டம். அதனால 2ஐயும் தயார் பண்ணி கொண்டுதான் அகத்தியர் தென்னாடு நோக்கி வந்தார். அதனால கங்கை தான் காவிரியாக வந்தது. குடகுமலையில் அமரபுரிவன் அகத்தியந்தனாக கரகம் கற்பித்த காவிரி பாவை என்று சிறப்பதிகாரத்தில் சொல்றது. புராணத்தில் சொன்னா கூட விட்டுவிடலாம். சிறப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்கிறார், அகத்தியருடைய கரகத்தை கவிழ்த்து அதனாலே வந்த காவிரி பாவை. அதுவும் கங்கையில் தான் வந்தது. அதனால எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த கங்கையை கூட கர்நாடகாக்காரன் என்ன பண்ணிட்டான், கடலை போய் கறக்க முடியாதபடி தண்ணி கூட அவனே பிடிச்சுக்கிறான், விடுறதே இல்லை. அதனால இருக்கிற தண்ணி கொஞ்சம் தண்ணி அதை நாம ஏகப்பட்ட வாய்க்கால்களும் உபநதிகளுமாக பிரித்து விட்டா வயல்ல தான் போய் அந்த தண்ணீர் விடுகிறது, வெளியில விடாது. என்னாச்சு? இதுவும் 6 சடைக்கறந்த ஐயற்கு நஞ்சூட்டும் வீறு கடலில் விழைவென்று வேறு பல ஆராய் வாய்க்காலாய் அங்கங்கே பிரிந்து தன்னை கூறாக்கி கொண்டாள் காவேரி. மையக்கு மாத்திரம் முடிச்சிருவாங்க. இன்னைக்கு இன்னும் ஆயிடுது. 6 சடைக்கறந்த ஐயற்கு நஞ்சு ஊட்டும் வீறு கடலில் விழைந்து வேறு பல ஆராய் வாய்க்காலாய் அங்கங்கே பிரிந்து தன்னை கூறாக்கி கொண்டாள். அயல்ல விழுந்து இந்த காவேரி கற்பனை பண்ணி கொண்டு கொண்டார். கடல்ல போய் கிடக்கிறது. இந்த நாயகன் எனக்கு தேவையில்லை என்று இந்த காவிரி அவரை டைவர்ஸ் பண்ணி விட்டார். கர்நாடகா பெரிய கார் அவன் என்ன பண்ணிவிட்டான், தண்ணியை பூரா பிடிச்சான்.
வச்சுக்கலாம். அது வந்துட்டே இருந்தா போய் கடல்ல போய் கலக்கும். காவிரி பூம்பட்டினத்தை காவிரி கடலுடைய கலக்கும் என்று அந்த காலத்துல பூங்காரை பத்தி பாடின பாட்டு வேற மாதிரி. அந்த அற்புதமான சரித்திரத்தை நீங்க சொல்லுகிறார். தேவர்கள் அமுதம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக தான் விஷத்தை சாப்பிட்டவன் பெருமான். அவன் பரம கருணை உடையவன். அந்த கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானுடைய கற்குடி மாமரை பற்றி பாடுகின்ற பாசுரத்துல பின் 2 வரிகளை பாருங்க. மருங்கடி ஆர் பிடிவாழில் வாழ்வெதிரின் முளை வாங்கி கண்களை யானை கொடுக்கும். பெண்யானைக்கு மூங்கில் முளையை பிடிங்கி எடுத்து, மூங்கில் முளை இருக்க ரொம்ப ருசியா இருக்கும், பனங்கிழங்கு மாதிரி தின்றதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். அந்த மூங்கில் முளையை தோண்டி எடுத்து அதை நிறைய அந்த மூங்கில் முளைகளை தயார் செய்து கொண்டு பெண் யானைக்கு வாயிலே கொடுக்கிறது தான் இந்த ஆண் யானை. இதைத்தான் அந்த பாட்டுல அவசியம். கவனிச்சு பாருங்க. பாட்டுல 2 வரியை இறைவனுக்கு ஒதுக்கி இருக்கிறார், 2 வரிகளை இயற்கைக்கு ஒதுக்கி இருக்கிறார். இயற்கையில இந்த நிகழ்ச்சிக்கு இப்ப அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். சங்க இலக்கியத்தில ஒரு பெண் யானையின் முதலில் ஊட்டி விட்டு அப்புறம் ஆண் யானை சாப்பிடுகிறது அப்படின்னு சொல்றான். எப்போ படித்தார் சங்க இலக்கியம்? கல்வியெல்லாம் எப்போ படிச்சிருப்பார் தெரியாது. சின்னத்தில் குழந்தையாக இருக்கும்போதே பாடத் தொடங்கினார். இந்த தமிழ் இயற்கை தமிழாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை தமிழை இறைத்தமிழாக மாற்ற வேண்டும் என்று படித்தார். அதுக்காக என்ன பண்ணா 2 வரியை மாற்றி இறைவனுக்கும் 2 வரியை இயற்கைக்கும் கொடுக்கிறார். இது ஞானசம்பந்தருடைய தமிழை பார்க்கிறோம். இந்த தமிழில திருநாவுக்கரசர் தேவாரத்திலேயோ சுந்தரர் தேவாரத்திலேயோ இந்த இயற்கை புனைவுகள் ஞானசம்பந்தர் பாடல்ல இயற்கையை பற்றி பாடுகின்ற பகுதி பாதி பாதி வந்து கொண்டே அற்புதமான இதுதான். இசை முழுதும் மெய்யறிவே இடம் கொள்ளுங்கள். பாடல் பாடுவது என்று சொன்னால் அது இறைவனுக்காக தான் பாட வேண்டும், வேறு எந்த பொருளையும் பற்றி பாடக்கூடாது. அவசரமாக தமிழை மாற்றிவிட முடியாது. இயற்கையை பாடிக்கொண்டிருந்தவர்கள் இறைவனை பாடிக்கொண்டு வரமாட்டார்கள். அதனாலே இறைவனையும் பாடுங்கள், இயற்கையும் பாடுங்கள். பிறகு இயற்கையை விட்டு இறைவனை பாடுங்கள், இயற்கையும் விட்டு இறைவனை பாடுங்கள். இந்த முறையை மாற்றி கொடுத்தவர் தமிழ் இசை முறையை, தமிழ் இசைப்பாடல்களின் முறையை இறைவன் பரமாக மாற்றியவர். பரம்பொருளாகிய இறைவனை பற்றியே அவர் பாடுவார். ஆனால் பல பாடல்களிலே இறைவனையும் இயற்கை தமிழையும் சேர்த்துப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தமிழை முழுமையாக தெய்வபரமாக மாற்றிக் கொண்டவர். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வருமுகம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு 8 திசைதானாய் ஏறாய் உடன் ஆனான் இடம் வீழின் விடலை. இது முழுக்க இயற்கை இல்லை, இறைவனால். இறைவனுடைய மகத்துவங்களையும் நடத்தங்களையும் 2 சொல்லப்படுகிறது. சுரூபத்தையும் சொல்கிறார், உலகத்திலே அவன் எப்படி வருகிறான் என்பதையும் சொல்கிறார். ஈராய் எல்லாவற்றுக்கும் சங்கார கர்த்தாவாக ஈராய் இருக்கின்ற முதற்பொருளாக ஒன்றாய் இருக்கிறார். இதனுடைய சுரூப லட்சணம். எல்லாம் அடிந்து விடுகிற காலத்தே அவன் ஒருவனே தனிமுதல் பொருளாக இருக்கிறார். அந்தம் ஆகி இருக்கிறார் என்பதை கண்டது. ஈராய் முதல் ஒன்றாய், அப்புறம் இரு பெண் ஆண் அவன் அவள் என்கின்ற ஆணும் பெண்ணும் ஆகிய 2 வடிவங்கள் அது சிவபெருமானிடத்திலேயே வருகிறது. இதுதான் தோளுடைய செய்தி. தோளும் குழையும் சுருள்தோளும் இது மாணிக்கவாசகர் சொல்றார். தொன்மை கோலனை நோக்கி குளிர்ந்துதாய் கொடுத்துள்ளார். தொன்மை கோலம், பழைய கோலம், இதுதான் மூத்த கோலம். முதல் இறைவன் கொண்ட மூர்த்தம் அர்த்தநாரீஸ்வரர். இதுதான் முதல் வடிவம் இறைவன் எடுத்துக்கொள்ளும். உலக காரியத்துக்காக இறைவன் உலகை படைப்பதற்காக நினைக்கிற பொழுது அவன் ஒன்றாக இருக்கிற இறைவன் சக்தி சிவமாகிய தன்னுடைய சங்கல்பத்தினாலே 2ஆக பிரிகிறான். அந்த 2ஆக பிரிகிற பொழுது பாதி பெண்ணுருவாக இருக்கிறது. இந்த சக்தியும் சிவமாகிய தன்மை இதான் முதல் வடிவம். இதை அர்த்தநாரீஸ்வர வடிவம் சொல்றார். இந்த முதல் பெரு வடிவத்தை தான் தோளுடைய செய்திகள்.
படைப்பை குறிக்கிறது. உலகம் படைக்கப்படுவதற்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த முதல் உருவம். ஆகவே இந்த வார்த்தையை சொன்ன உடனே இறைவன் படைப்புக்கு மூல காரணமாக இருக்கிறவன் இறைவன் தான். படைத்தல் தொழிலை இறைவன் செய்கிறான். அதே போல அடுத்தது விடையேறி ஓர் துருவன் மதிசூடி. விடையேறி என்று சொன்னால் தர்ம வடிவமாக இருக்கின்ற, அறத்தின் வடிவமாக இருக்கின்ற ரிஷபத்திலே ஏறி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது உலகத்தை காக்கின்ற தன்மை உடையவன். அறம் வாழ்ந்தால்தான் உலகம் காப்பாற்றப்படும். தர்மம் வாழ வேண்டும். தர்மத்தையே அவன் விடையாக கொண்டு அந்த விடையை செலுத்திக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் தர்மத்தை நடத்துகிறவன் அவன், உலகத்தை காப்பாற்றுகின்றவன். இதிலேயும் பிறருக்கு துன்பம் விளைக்கிறவர்கள் உலகத்தில் அதிகம் இருப்பார்கள். அந்த துன்பத்திலிருந்து நீக்கி காப்பாற்றுவதும் உண்டு. உலகை துன்பம் வராமல் காப்பாற்றுவது ஒன்று, அது தர்மம். இரண்டாவது, துன்பம் வந்தால் காப்பாற்றுவது என்பதும் ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டும். இப்ப காத்தல் தொழில துன்பம் வந்தால் காப்பது, துன்பம் வராமலே காப்பது. துன்பம் வராமலே காப்பதுதான் தர்மத்தை செலுத்துவது. அதுதான் விடையேறி. அப்புறம் தூவன் மதிசூடி, துன்பம் வந்தால் அந்த துன்பப்பட்டவர்களை தழுவி காப்பாற்றுகின்றவன் இறைவன். சந்திரனுக்கு ஒரு துன்பம் வந்தது, அந்த துன்பத்தை நீக்கி அவனை காப்பாற்றி மழையோடு வளரச் செய்தான். அதனாலே துன்பம் வந்து யாராவது தன் காலை விடுவார்கள் ஆனாலும் அவர்களையும் இறைவன் காப்பாற்றுவான். அது ஒரு விதத்திலே காத்தல். இந்த ரெண்டும் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காத்தல் தொழிலை காட்டுகிறது. காவுடைய சுடலை பொடி பூசி அழித்தல் தொழிலை காட்டுகிற இடம். நாம் அழிகின்ற இடம் மயானமாகினாலே காவுடைய சுடலை பொடியை பூசுகிறான் என்பதனாலே எல்லாவற்றையும் அடித்து அந்த மயான சாம்பலை பூசிக்கொள்ளுகிறவன் அடித்தலுக்கு முடியும். என் உள்ளம் கவர் கல்வி, என்னுடைய ஆன்மாவை கவர்ந்து கொண்ட கல்வன் என்று சொல்கிறார். கல்வன் என்பதனாலே என்னிடத்திலே இருந்து கொண்டு மறைந்து நின்று கொண்டிருக்கிறான். இதனுடைய பிரதானத்தை மறைத்தலையும் அவசியம். எனக்கு உலகத்தோடு வாழ்கிற பொழுது தன்னை மறைக்கிறான், அவனோடு வாழ்கிற பொழுது உலகத்தை மறைக்கிறான். இப்படி மறைத்தல் தொழிலையும் அவன் செய்கிறான். என்னுடைய மலரான்மொழி நாள் பணிந்து ஏற்க அருள் செய்த உன்னுடைய பிரமாபுரம் ஏறிய பெருமான். பிரம்மன் வந்து வழிபட்ட பொழுது அவனுக்கு அருளை செய்த பிரமாபுரம் ஏறிய பெருமான் என்று சொன்னால் அவன் அருளல் தொழிலையும் செய்கிறான். அழைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழிலையும் செய்யக்கூடியவன் அவன். இதுதான் அவனுடைய சிறப்பியல்பு. இதற்காக அகண்டாகாரமாக இருக்கக்கூடிய பெருஞ்சோதியாக இருக்கிற அவன் சில வடிவங்களை எடுத்துக் கொள்கிறார். அந்த வடிவம் என்ன? அதிலே முதல் வடிவம் அர்த்தநாரீஸ்வரம், அடுத்தபடி ரிஷபாரூடன், அதற்கடுத்தபடி சந்திரசேகரன், அதுக்கடுத்தபடி சாம்பன். இப்படி வரிசையாக பார்த்துக் கொண்டே வருகிற பொழுது அந்த இடத்துல பல மூர்த்தங்களை அவன் எடுத்துக் கொள்கிறார். எந்தெந்த தொழிலை செய்கிறானோ அந்தந்த தொழிலுக்கு ஏற்ற வடிவங்களையும் அவன் எடுத்துக் கொள்வான். ஆகவே அவன் வடிவம் அற்றவன், ஆனால் வடிவம் உற்றவன். அவன் வடிவம் எடுத்துக் கொள்வது முதல் ஒன்றால் இரு பெண்ணானாகவும் குணமும் ஒன்றால் சத்தும் ரஜஸ் தாமஸ் என்கின்ற முக்குண சத்தமாகும். முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறவன் உயிரோடு கூடியிருக்கிற காரணத்தினாலே உயிர் அடைகின்ற முக்குணவசத்தையும் அவனும் சாட்சியாக இருந்து காண்கிறான். மாறாமறை நான்கு வேகமாக விளங்குகிறான். வரும் பூதம் அவை என்றால் இளநீர் வீக்காற்று ஆகாயம் 5 புதங்களாகவும் இருக்கிறான். 6 சுவை 6 சுவைகளாகவும் இருக்கிறான். நாம் இன்னும் உணவாக இருக்கிறது 6 சுவைகளாகவும் இருக்கணும். 7 ஓசை குரல் துட்டம் தெற்கடை உடை இழை விடலி தாரம் என்கின்ற 7 வகை பன்முறைகளாகவும் இருக்கிறான். 7 செய்யால் இசைப்பதனால் என்னுடைய தோழனுமாய் 8 திசை காணுவார். 8 திசையாக ஆகாயத்துக்கும் 8 திசைகளாக பகுத்து காணப்படும். அந்த வடிவமாகவும் 8 திசைகளாகவும் இருக்கிறான். வேறாய் இவை அத்தனைக்கும் வேறுபட்டவனாக தன்முதலாகவும் இருக்கிறான். உடனானான் இவைகள் அத்தனையும் இயக்குகின்றவனாகவும் சேர்ந்திருக்கிறான். இப்படிப்பட்டவனுடைய இடம் வீழின் விடலையே. இயற்கையை ஒரு பக்கம் சொல்றார். ஒரு பாடல பார்த்தா பாதி இறைவனுக்கு கொடுக்கிறார், பாதி இயற்கைக்கு வைக்கிறார். இதுவரை பல பாடல்கள் இருக்கிறது. அடுத்தபடி இறைவனையே பாடுவது என்கின்ற வகையிலே சில பாடல்களை அமைக்கிறார். இது எதை
காட்டுகிறது? பழைய தமிழுடைய வழக்க முறைக்கு இசைந்து பாடத் தொடங்கி இப்பொழுது நினைக்கின்ற முறையிலே வெப்பொருளாகி இறைவனை பற்றி நிறைய சொல்ல வேண்டும், அதை சொல்வதே பாட்டினுடைய லட்சணம் என்று சொல்லி காட்டிக் கொடுப்பவரை போல அவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிற மாதிரி நடத்தி கொடுக்கிறார். இப்படி இசைகளை கொஞ்சம் மாற்றிக் கொள்ளுங்கள், இறைவனுக்குரியதாக ஏற்றிக் கொள்ளுங்கள், இறைவனை போற்றிக் கொள்ளுங்கள். மயமான பாடல்கள் ஓடும். கடிக்கமர முகங்காட்ட கருணை இதழ் கண்காட்டும், கடிக்கமர முகங்காட்ட கருணை இதழ் கண்காட்டும். தாமரைகள் எல்லாம் முகத்தை போல வளர்ந்திருக்கின்றன, நெய்தல் பூக்கள் எல்லாம் கண்ணை போல இருக்கின்றன என்று சாதாரண கடிக்கமரம் முகங்காட்டன்னா இந்த தாமரை மலர் எப்பொழுது முகங்காட்டும்? மொட்டா இருக்கிற பொழுது காட்டாது முகத்தை, மலர்ந்து இருக்கிற பொழுது முகம் தாமரை போன்று மலர்ந்த முகம் என்று சொல்வார். அப்போ மலர்கிறது எதை பார்த்தால் மலரும்? சூரியனை பார்த்து மலர்கிறது. இந்த குளத்திலே தாமரை மலர் இருக்கிறது, இந்த கீழே தண்ணீரில் இருக்கக்கூடிய தாமரை மலர் வானத்தில் இருக்கிற சூரியனை பார்த்து மலர்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? சூரியனாகிய நாயகனை நோக்கி தாமரையாகிய நாயகி முகம் மலர்கிறார். மைதானத்தில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு அவன் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கான் அந்த பையன். இவன் 10 சீட்டு தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல கேலரியில ரொம்ப உயரத்துல உட்கார்ந்து இருக்கா. இவன் கண்ணு கூட அங்கதான். அவனை பார்த்த உடனே சிரிக்கிறான், அவன் இவனை பார்த்த உடனே சிரிக்கிறான். சபையில் இருக்கிறவர்கள் இதை தெரிந்து கொள்கிறார்கள். யாரும் ஒருத்தர் 2 பேர் இதை கவனித்து விட்டார்கள். அங்க என்ன நடக்குது பார்த்தியா? ஒரு நாடகம் நடக்கிறது. இந்த வேடிக்கையை ஞானசம்பந்தர் காட்டுறார். இயற்கையை எப்படி புனைவது என்பதற்கு அவர் கற்பித்த சுவையாக சொல்லுகிற அழகுகளை நாம் எதிர்பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் சங்குகள் இருக்கின்றன. தாமரை பூ நடுநிலை பூத்திருக்கிறது. அந்த நடுநிலை பூத்திருக்கிற தாமரை பூவை பார்த்தால் வேண்டி குண்டம் போல இருக்கிறது. சுத்தி வர இருக்கிற சங்குகளை பார்த்தால் அதை வேண்டி குண்டத்திலே அவிமுதலாகிய பொருட்களை இடுவதற்காக சங்கங்களை வைத்திருக்கிறது மாதிரி இருக்கிறது. ஒரு யாகம் நடக்கிற இடம் மாதிரி இருக்கிறது. இதுக்கு மேல அந்த தாமரை குளத்துக்கு நேராக ஒரு புங்க மரத்தினுடைய கிளை மேலே இருக்கிறது. அந்த புங்க மலர் இருக்கிறது, அது வெண்பொறிகளை போல இருக்கும். அது மேலே இருந்த உதிர்கிறதா. இந்த வேண்டி குண்டம் போல நெருப்பு போல இருக்கிற தாமரை மலருக்குள்ளே அது விழுகிறது. ஒரு கல்யாணம் நடக்கிற இடத்துல ஓமகுண்டத்தை வச்சு பொறியடி விடுவதை போல தோன்றுகிறது. சங்குளவர்க்கம் திகழ சரசத்தீயுள் தாமரையாகிய தீயில மிக உடைய குறுக்கு மலர் பொறியற்ற மனம் செய்யும் விடலையாகும். கடிக்க வரும் முகங்காட்ட தாமரையாகிய பெண் தன் நாயகனாகிய சூரியனை பார்த்து மலர்கிறாள். இதை பக்கத்தில் இருக்கிற நெய்தல் இருக்கிறது பாருங்க. இந்த நெய்தல் பூ எப்படி இருக்கும்னா சாதி நீளமா, அஜந்தா ஓவியத்துல கண்டம் போட்டாங்கன்னா நீளமா போகும். அந்த மாதிரி நீளமா இருக்கும் அந்த நெய்தல் பூ. நீல நிறமாக நீளமாக இருக்கிற நெய்தல். கண்டு நீளமா இருக்கணுன்றதுக்காக இந்த காலத்துல ஒரு மைய இந்த ஓரத்தில் எடுப்பாங்க. கண்டு நீளமா தெரியும். இங்க அஜந்தா ஓவியங்களை பார்த்தோம்னா கண்டு நீளமா தான் போட்டுருப்பாங்க, முட்டையா போட மாட்டாங்க. மூட்டு வழியா இருந்தா நாடகை தொள்ளாகி அடக்கை கட்டு போடுவோம். ஒரு அழகான பெண்களுக்கு போடும்போது கண்டு அப்படி கயற்மியனை போல நீளமா போடுவாங்க. இந்த நீளமா போடப்பட்டிருக்கிற இந்த கண் தான் நீலோத்பா. இந்த கருணை பூ இருக்கிறது, அது கண் காட்டும், கண்ணை காட்டும் ஒரு ரத்தம். அது கண்ணை காட்டுகிறதான். அந்த மாதிரி நாயகியாகிய தாமரை நாயகனை பார்த்து சிரிக்கிறார், மலர்கிறார். இங்க ஒரு காதல் வேடிக்கை நடக்கிறது, குளத்துக்கும் ஆகாது என்று அது கருணையிடல் கண்காட்டும். ஞானசம்பந்தருடைய தமிழை மாணவர்கள் தங்களுடைய செந்தமிழாக படித்து அனுபவிக்கிறார். அது இறைவனை பற்றிய வாழ்க்கைன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஒரு பக்கத்துல இயற்கையை எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியுமோ அவ்வளவு அழகா இதை பாட தொடங்கினாலும் அதுக்கு அந்த ஆசை உண்டு. பம்பார் ஒன்றும் நீடுயல் சாரல் வளவேங்கை
பூமி நிறைந்த மலையம், வீடு உயர் சாரல் எங்க வீண்டு உயர்ந்து இருக்கின்ற மரங்கள் அங்கே இருக்கின்றன. சொல்லுகிறவர்களே அந்த அழகு கொண்டு எங்குந்திய கதிரோனுடைய இலகும் விரி சாரல் அங்குந்தி எதிரைதவன் அண்ணாமலை அவன் கொம்புந்துவ குயிலாளுவ குடிகாழி ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிவேழுதல் எங்குந்திய கதிரோனுடைய இலகும் விரி சாரல். சூரியனுடைய ஒளி அது மேல படாமல் ஒதுக்கி செல்கிறது. ஏன் அந்த மலை பிரம்மாண்டமா பெருசா இருக்கிறது மட்டும் அது எவ்வளவு ஜோதி சுரூபமா இருக்கிற பொழுது சூரியனுடைய ஒளி அங்கே நட்சத்திரம் போல வங்கி விட்டது. இறைவன் ஜோதிமலையாக அங்கே எழுந்தருளி இருக்கிறான். அதனாலே அந்த இடத்திலே சூரியனுடைய ஒளியானது மங்கி போய் கிடக்கிறது. சூரியனுக்கு எதிர நட்சத்திரங்கள் எப்படி இருக்குமோ அதுபோல திருவண்ணாமலை பெருமானுடைய ஜோதி சுரூபத்துக்கு முன்னாடி சூரியனே நட்சத்திரம் போல ஆகிவிட்டான். செந்தமிழ் விளக்கை சங்கஜால வழக்குகளை அப்படியே கொண்டு வந்து வைத்துக் கொண்டு இறைவன் மரமாக மாற்றி இறைவனையும் நினையுங்கள், இந்த இயற்கையும் பாருங்கள் என்று சொல்லியவன் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தருடைய தனித்தன்மை ஒன்றை சொல்லி இதை நிறைவு செய்யும். ஞானசம்பந்தருடைய தனித்தன்மை என்ன? வேதத்தை தமிழ் செய்தவர் என்று முதலே நாம் சொன்னோம். அது அடிப்படை என்ன? வேதம் எஜமானுடைய கட்டளையை போன்று இதை செல். திருவள்ளுவர் கூட அந்த மாதிரி எங்கேயாவது திருக்குறள்ல உங்களுக்கு திருவள்ளுவர் இதை செய்யுங்கள் என்று உத்தரவு வேண்டிக் கொள்வதாகத்தான் சொல்வாரே தவிர செய்க என்று சொல்வார். செய் என்று சொல்ல மாட்டார். செய்க என்று சொன்னார். இந்த செய்க என்றால் இயம்பொருள் வேண்டிக் கோடல் பொருள், விதித்தல் பொருள், வேண்டிக் கோடல் பொருள் என்று இப்படித்தான் இது பொருள் சொல்வார். செய் என்றால் அது ஏவல்களை கட்டளை மீற முடியாது. வேதம் எஜமானுடைய கட்டளை போன்றது. அது என்ன சொல்லுகிறதோ அது அப்படியே தலைவணங்கி செய்ய வேண்டாம். அதை போய் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. ஞானசம்பந்தர் இதை கண்டிப்பு. சமயாச்சாரிய பெருமக்களுக்குள்ளே உறுதியும் துடிப்பும் இல்லை என்றால் அவர் சமயாச்சாரியாக இருக்க முடியாது. அத்தனையும் இறைவனை கேட்டு செய்வார் ஞானசம்பந்தர். சமணர்களோடு வாதுக்கு போக வேண்டும் என்று எனக்கு வரும். உடனே இறைவனிடத்திலே போவார். அவர் வாது செய்து அளித்த திருவுள்ளமே என்று கேட்டார். அவர்களோடு வாது செய்ய வேண்டும், வாதியை வெல்ல வேண்டும். அது எம்பெருமானுக்கு திருவுள்ளமாக இருந்தால் அதை நான் செய்கிறேன். இல்லை என்றால் நானாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் ஞானசம்பந்தருடைய வார்த்தை எனதுரை கடவுளையாக, என்னுடைய வார்த்தை இல்லை, இது இறைவனுடைய வார்த்தை. இதை செய்ய சொல்லுகிறானோ அதை நான் செய்கிறேன். அவனுடைய கல்வி நான் என்று சொல்லிக் கொண்டவர். அதனால இறைவன் சொன்னால் என்ன செய்வான்? இதை செய் என்றுதான் கட்டளையிடுவார். அதனால்தான் அவருக்கு ஆணை நமதுங்கிற பெருமாள் ஆணை நமதுங்கிறார். இடர்கிடல் ஆணை நமதே, வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. அவருடைய பாடல்கள இது சத்தியம். இவ்வளவு உறுதியாக யாரும் பெயரையே அவருக்கு ஞானசம்பந்தர் என்று சொல்லாமல் கல்வெட்டுக்கள் அவருடைய திருவுருவத்தை எழுதுகிற காலத்துல ஆணை நமதென்ற பெருமாளுடைய திருவுருவம் ஒன்று ஞானசம்பந்தர் அதை ஒருவன் பண்ணி கொடுத்திருக்கிறான். அவன் எழுதுகிறான், ஆணை நமதென்ற பெருமாள் திருவுருவம் ஒன்று. யாரு? அவருடைய வார்த்தைகளிலே உறுதி கண்டிப்பு. இவருடைய கடவுள் வாழ்க்கை வருவார். அதுல கடவுளை மனைவிதான் இல்லாமல் காலை வணங்காத தலை பயன் இல்லை. என் இதை சொல்றதா என் காலை வணங்கு சொல்லாம் இல்லையா? வணங்கு சொன்னா நீ யார் யார் புத்தி சொல்றதுக்கு? இந்த உலகத்துல யாருக்காவது போய் சொன்னா நீ இனியா என்ன வந்து வேற உன் சொல்றது நான் கேட்கணுமா? நீனே நிஜமானா அப்படின்னு கேட்கிறான். எல்லாருமே தெரியும், தலைவர்களா இருக்கிறார், எல்லாருமே பிரியம் ஆயிட்டான். யாரும் சொல்றது யாரும் கேட்கறது. ஒவ்வொருத்தரும் பாருங்க, ஒரு கட்சியும் பார்க்கிறோம் 10 தலைவர்கள். நம்ம எத்தனை ஒருத்தனை அடிச்சிடணும். நீ தலைவனா நான் தலைவனா, எனக்கு எத்தனை ஆடு உனக்கு எத்தனை ஆடு. இந்த அளவில் இருக்கிற பொழுது இவர்களுக்கு போய் நான் சொல்லுவானே இது நல்லது, இது
கெட்டது இதைத்தான் சொல்லுகிறார் திருவள்ளுவர். போனா நல்லது எடுத்துக்கோ சொல்ல மாட்டேன். ஆனால் மீனாச்சாரிய பெருமக்கள் அப்படி இரண்டாம் கட்டான இருக்கிறார். இது நல்லது என்று சொல்வது மாத்திரமல்ல, இதனால் இந்த நடக்கும், இது சத்தியம் அப்படித்தான் ஆகும். இந்த பாடலைத்தான் திருப்பாசனம் என்று இந்த பாடலை அழுத்தம் திருத்தமாக சொல்லிய பாடலைத்தான் திருப்பாசனம். ஆட்பாளருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான்மையின் அளவு இன்மையின் கிளக்க வேண்டாம். இறைவனை பற்றி ஆராய்ச்சி பண்ணாதீங்க. கடவுள் இருக்காரா இல்லையா, அவன் கூட்டா வருவாரா வரமாட்டாரா, இந்த சந்தேகங்கள்லாம் வேண்டாம். அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். அவரை விசாரிக்க தகுந்த அளவு உங்களிடத்தில் இல்லை, விசாரிக்கக்கூடிய அளவுக்குள்ளே அவர் அகப்படுவதும் அல்ல. ஆகையினாலே இந்த பேச்சே வேண்டாம். கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ணார். கோட்பாலனமும் வினையும் குருகாமி எந்தை காட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்க, இறைவனுடைய திருவடியில வணங்கு, அவன் நயமாக நில், நான் சொல்வதை கேள், நீ யோக்கியனா இருந்தா நான் சொல்றதை அப்படியே கேட்டு அப்படியே மாதுக்கம் நீங்கள் ஒழிய மனம் பத்தினி. பத்தினி என்பது ஏழு செய்யும் கட்டளை மாதுக்கம் நீங்கள் ஒழிய பெரிய பிறவி என்னும் பெருந்துக்கத்திலிருந்து நீங்க ஆசைப்படுகிறவர்களே பத்தினி. இறைவனை பற்றி சாதுக்கள் மிக்கார் அவையே வந்து சாமிங்களே சபையிலே வந்து சேர்ந்து சாதுக்களாக மிக்கவர்கள் இருக்கிறார்களே அந்த அவையிலே வந்து சாதுங்கள். அவையுடைய கூட்டத்திலே சேராமல் இந்த நல்லவையிலே வந்து சேருங்கள். இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் அடியாருடைய திருக்கூட்டத்துக்குள்ளே உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். சொல்றதை கேளுங்க, இது கண்டிப்பு, இதை செய் என்று சத்திய வாக்கு நினைவு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகரும் பெண்ணில் நல்ல கடிக்கு யாரும் ஓரிடரை உறுதியாகும் இடமாகவும் சொல்கிறார். வேதம் நிஜமானுடைய கட்டளை, நிஜமான கட்டளை கட்டுற மாதிரி. அதனால தமிழ் வேதத்தை தொடங்கி வைக்கிறார் பெருமான், கட்டளை விடுகிறார், இதை செய் என்று. இதை செய்தால் இறைவன் திருவடியை அடையலாம். தமிழ் மொழியிலே ஒரு சிறந்த புரட்சியை பண்ணினார். தமிழ் மொழி பாடல்கள் எல்லாம் இறைவனை சார்ந்த பாடல்களாக இருக்க வேண்டும். வேறு விஷயங்களை பற்றி அறிய பாடல்களை பாடி வீணாக்கி விடாதீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு காலம் தமிழ் பாடல்கள் இறைவனை நோக்கி பாடப்படுவதற்கு மூல காரணமாக விளங்கியவர் ஞானசம்பந்தர். பண்டை தமிழை இந்த இறைத்தமிழிலே கொண்டு வருகிற பொழுது அந்த தமிழின் இயற்கை நலன்களை எல்லாம் கொண்டு வந்தார். அதோடு கூட இறைவனையும் நம்மை நினைக்க பிறகு அதை விட்டு இறைவனையே பாடுவது என்றும் மேற்கொண்டார். தமிழிலே இருக்கிற அழகான கவிதை வளங்களை எல்லாம் செய்து காண்பார். எப்படியெல்லாம் தமிழ் கவிதைகள் வரலாம். விடுகூற்று பெய்வார், மாலை மாற்றுவார், சித்திர கவிகள், வடக்குகள், ஒரே வரி, நானும் ஒரே வரியாக பிரமபுரத்துறை விமானமான், பிரமபுரத்துறை விமானமான், பிரமபுரத்துறை விமானமான், பிரமபுரத்துறை விமானமான், சேடைகள், வடக்குகள், அதெல்லாம் வரகல்லானே நினைச்சு கொள்வார்கள். அவர் வரகது ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்றது. இலக்கணம் என்பது நீரோட்டம் போல ஓடி வந்து கொண்டிருக்கும். எந்த கவிதைகளை எடுத்தாலும் எத்தனை விதமாக கவிதைகளை பாட முடியும். இசைப்பாடல்களுக்கு பாட முடியாத ஒளி, யாழிலே அடக்க முடியாத ஒளியும் பாடுவார். அப்படி பாடப்படும் மிக அற்புதமான இசைகளை கையாண்டவர். எல்லா இசைகளும் இறைவனை பரவுவதற்கு என்று உலகத்துக்கு எடுத்து காண்பித்தவர். நமக்கு அற்புதமான கட்டளைகளை இறைவனை வணங்குங்கள், சொல்வதை நம்புங்கள், அடியார் ஊக்கத்தில் சேருங்கள், உங்களை நீங்கள் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுவதை சந்தேகம் இல்லாமல் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இறைவனிடத்திலே ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் நாங்கள் செய்து முடித்து விட்டோம். நாங்கள் சொல்லுகிறோம், இறைவனை வழிபடுங்கள். வழிபட்டால் உங்களுடைய துன்பம் நீங்கும், நிச்சயமாக இது நடக்கும், இது சத்தியம் என்று சொன்னவர் ஞானசம்பந்தர் பெருமான். ஞானசம்பந்தருடைய தமிழ் என்கின்ற ஒரு பெண் கடலிலே, அந்த அறையின் ஓரத்திலே நீரே விழுகின்ற சிறுகுடியைத்தான் நாம் தொட்டு பார்த்திருக்கிறோம். அவருடைய
383 பதிவுகளையும் இங்கே பார்க்க முடியாது. அது 1-2 பதிவுகளை கூட பார்ப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. அது நேரம் போதாது என்று சொல்லுவாங்க, போதாத நேரம் என்று சொல்ல முடியாது. காலம் போதாது என்பதற்கும் போராத காலம் என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. நாம் ஞானசம்பந்தருடைய தமிழை படிக்கிறதுனாலே இது போராத காலம் இல்லை, காலம் போதாது என்றுதான் சொல்லுவோம். நல்ல காலம் வந்திருக்கிறது. ஞானசம்பந்தரை கொள்வோம், அவரை பின்பற்றுவோம், அவர் செல்லுவதை சிரமம் அணிந்து கேட்போம், அவர் சொல்லுகிற வழியிலே இருப்போம். ஞானசம்பந்தருடைய பாடல்களை பாடினால் அது சிவபெருமானுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் என்று சுந்தரர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆகையினாலே ஞானசம்பந்தர் அப்பருடைய பாத்திரங்களையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். நிச்சயம் சிவபெருமான் நமக்கு அருள் செய்வார் என்கின்ற உறுதி இருக்கிறது. அந்த சுந்தரருடைய வழியிலே நாம் நிகழ்வோம் என்பதை சொல்லி வாய்ப்பு